இங்க ஹீரோட அக்கா வீட்டு விட்டு ஓடி போனதுனால அவமானம் தாங்க முடியாத அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதனால ஹீரோவும் சோகத்துல நம்மளும் இறந்தாலும் கிணத்துல குதிக்க, அப்ப அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போது என்ன ஆனாலும் சரி உங்க அக்காவுக்காக நீ தான் இருக்கணும், அவளை நீ தான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு வார்த்தைக்காகவே அவங்க அக்கா மேல கோவமே இருந்தாலும் அவளை பாத்துக்கணுன்றதுக்காகவே மேலே ஏறி வந்துருவான். அப்ப இவனை லவ் பண்ண பொண்ணு சென்னையில இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கு, அவகிட்ட போயிட்டு தான் அக்கா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சு சொல்லுவான். அவளும் விசாரிச்சு அட்ரஸ் சொல்ல இவனும் அக்காவை தேடி வீட்டுக்கே போயிடுவான். அவங்க அக்காவை பார்த்தவொடனே ஃபீல் பண்ணி அழுவேன். அவங்க அக்காவை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டேன், அதனால தான் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன், இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்ப அவங்க மாமாவும் வந்து மன்னிப்பு கேட்க, இருந்தாலும் உங்க மேல இருக்கிற கோவம் எனக்கு இன்னும் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அப்பாவோட போஸ்ட்மேன் வேலை எனக்கு கிடைச்சிருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்தேன், உன்னை பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். அப்ப அவங்க அக்கா பக்கத்து வீட்டுல பலகாரம்லாம் கொடுக்கலான்னு போனா அவங்க வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கதவை திறந்திருக்க மாட்டாங்க. இதை தெரிஞ்சவொடனே ஹீரோவே போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பார்த்தா அவங்க பொண்ணை காணன்றதுனால அவமானத்துல அவங்க செத்தெல்லாம் முடிவு பண்ண. இது கேட்டவொடனே ஹீரோ நான் அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பொண்ணை பத்தி ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த சிட்டில ஏற்கனவே சீரியல்ல நிறைய பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணிருக்க அந்த கேஸையும் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா அதுல குற்றவாளியை கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போதுதான் அவங்க அக்காவோட புருஷன் தான் மெயின் குற்றவாளின்னு தெரிய வரும். அப்ப அவங்க மாமாவே உங்க அக்கா வாழ்க்கையை நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஹீரோவும் ஒண்ணும் பண்ண முடியாம அமைதியா வந்துருவான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுறது உங்க அக்கா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு அவ புருஷன் குடிக்கிற ஜூஸ்ல விஷத்தை கலந்து அவனை கொன்னுட. இதை விசாரிச்ச போலீஸும் இவங்க ரெண்டு பேரும் நல்லதுக்கு தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் திரும்பி அவங்க கிராமத்துக்கே வந்துட ஹீரோவா அவங்க அப்பாவோட போஸ்ட்மேன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான்.